வச்சுக்கிறான்பா. ஏய் அமைக்க வேண்டும். ஆமாங்க. வந்து அனைத்து பணிகளை முடிக்க வேண்டும். அதேதான். ஏய் ஆன நிலவு சென்று என் தம்பியை சந்திக்க வேண்டும் அல்லவா? ஆமா. கேரளா வீரத்தில் கேரளா தம்பிகளா வட வட தம்பி வட தம்பி வணக்கம். இன்று முதல் என்றும் 16 சிம்மங்கள் வாழ்வினை பற்றி பெருவாழ் வாழ்வதை இந்த அண்ணன் வாடா என் தம்பியை உன்னை பார்த்து பார்த்து என் மனமே மாறிவிட்டது. எப்படி என்ன என் தம்பி கட்டில சொன்னதை செய்பவன், வீரத்தில் மிகுந்தவன். அப்படி இருக்கும்போது ஒரு வேலை பணி கச்சிதமா முடித்து விட்டார். கச்சிதமா முடிக்கக்கூடியவன். தற்போது என்ன அவசரமாக அழைத்த காரணம் என்னவோ? அடுத்த காரணம் என்ன தெரியுமா? நம்மளால் சூரன் குலம் அந்த தேவர்கள் நமக்கு வரத்தை அளிப்பது போல் அடித்து கட்டில் தவம் இருந்த வரத்தை வாங்கி சூரன் குலத்தையே கிடையாது. நமது தாயாந்தியாக விளங்கியவர் யார் யார்? சோரபத்மன், சிங்கமகன், தாரகன், அனுபவன் என்று சொல்லக்கூடிய பிரசாதியை அளித்தவர்கள் யாரு? அந்த சிவன் நெற்றி கண்ணில வைத்தவன், கேவல ஒரு மாங்கலிக்காக அந்த குன்றின் மீது சென்று அமர்ந்தவன் அந்த கோமநாண்டி பயல். அந்த கோமநாண்டி பயல் யார் தெரியுமா? அந்த ஆறுமலை முருகன், பழனி முருகன், திருத்தணி முருகன், மயில முருகன். அவனை போட்டு கொண்டு போறப்படுகின்ற வேலையில நாராயணன்ற நாராயண நாமத்தையும் கேட்கிறதா? உருவம் கண்களுக்கு தெரியப்படவில்லை. யார் என்று பார்க்க வேண்டும். புறப்பட்டு ஓடுவார்.
மகனாக பிறந்து நாரதன் என பெயருற்று சீரம் சிறப்போடு எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு கனவு செய்யாவிடி என்னுடைய சிவசாரதி 1000 துக்களாய் போகபடி என்னுடைய தாயாதி தக்க இந்த தினம் கனகத்திற்கு வழி கிடைக்கவில்லையே. அப்படி கனவு செய்யாவிடி என்னுடைய சிவசாரதி 1000 துக்களாய் வெடித்து விடுமே. பார்க்கடல் சயனன் பரந்தாமன் கோவிந்தன் நாராயணன் இருக்கும் பொழுது நமக்கென்ன மனக்கவலை? நாராயணா, அனைத்து உன்னுடைய செயலை நீந்தி ஓரளவு நாராயண வணங்கினால் எப்படி நமக்கு நல்வழி கிடைக்கும்? நமோ நாராயணா என்றே நானும் தினம் நாவால் துதிப்பவர்க்கு நமோ நாராயணா என்றும் கடலில் பள்ளியில் பள்ளியில் என்னவென்று புரிந்தேன். இன்றைய தினம் கனகத்திற்கு அழகான இடம் கிடைத்திருக்கிறது. அற்புதமான இடம் கிடைத்திருக்கிறது. உதயகிரி ஆளக்கூடிய கண்டன் கார்கோடகன் அவரிடத்தில் சென்றால் எப்படி நமக்கு கனவு கிடைக்கும்? நாராயணன் கனவு கிடைத்திட இவ்விடமே கண்ணன் இருப்பது